வாட்ஸ்அப் டிபி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடும்போது நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கும்போது இந்த ஒரு குட்டி ஃபோட்டோவை கிரியேட் பண்ணி நம்ம அப்பப்போ பார்த்தா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அனைவருக்கும் வணக்கம். நான் ஐஸ்வர்யா ரெங்கன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வணக்கம். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை எளிதாக மாற்றுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ், டிப்ஸ் அண்ட் டூல்ஸ், கதைகள்லாம் நிறைய பார்க்க போகிறோம். ஆஸ் அ லைஃப் கோச் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த சில கேசஸ் பற்றியும் அவங்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்வேனோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட இங்கே சொல்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ 2020 ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் முன்னாடியே பிளான் பண்ணுறேன் இது எதை பற்றி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு டக்குன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா 2020 அப்படின்றது ஒரு மோசமான வருஷமாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. பொருளாதார ரீதியாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி, ஒர்க் பற்றி எல்லாமே நிறைய பேருக்கு 2020 அப்படின்றது ஒரு கடினமான வருஷமாக தான் இருந்துச்சு. 2020 எவ்வளோதான் மோசமான வருஷமாக இருந்தாலும் சில நபர்கள் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னாலையுமே கஷ்டப்படாமல் அவங்க பாட்டுக்கு அச்சீவ் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்படிடா முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்குமே லா அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸும் அதை பற்றி பார்த்துருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் எப்படி அதை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக எப்படி உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை 2021 ஈஸியாக நடத்திக்கலாம் அப்படின்னு காமிக்க போகிறேன். அதில் ஒரு எளிதான வழி அப்படின்னா விஷன் போர்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ காசு சம்பாதிக்கணும் இந்த வருஷத்தில், எங்கெல்லாம் ஊர் சுற்றி பார்க்கணும், யாரோடலாம் பேசணும், என்ன மாதிரி வேலைக்கு போகணும், எந்த மாதிரி இடத்துல போய் படிக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள், கனவுகள் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நம்ம மூளைக்குள்ளே தான் இருக்கும். அதை நம்ம ஒரு இடத்துல நோட் பண்ணி இல்லை எங்கேயாவது ஒரு வரைஞ்சி வச்சோமோ இல்லை ஒட்டி வச்சோமோ இல்லை அடிக்க அந்த இடத்துல ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்கான ட்ரிகர் ஒரு ஃபார்முலா உள்ளே போட்ட மாதிரி அது வேலை செய்யும். அது நமக்கு நம்ம அதுக்கான நோக்கி விஷயங்கள் செய்கிறோமோ இல்லையோ நம்ம பிரெயின்குள்ளேருந்து சிக்னல் வந்துடும். ஓகே, நீ அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதை யூஸ் பண்ணிக்கோ. அந்த ஒரு இடத்துக்கு வெளியில் போகணும்னு ஆசைப்பட்ட இல்லை, நீ ஆல் இண்டியா டூர் போகணும்னு ஆசைப்பட்ட இல்லை, இப்போ உனக்கு கம்மி விலையில் கிடைக்குது, போயிட்டு வா. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சிக்னல்ஸ் உங்கள் பிரெயின் மூலமாகவே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தும். ஸோ அதை பண்ணணும் அப்படின்னா விஷன் போர்டு அப்படின்னு நிறைய கோச்சஸ் சொல்லக்கூடிய ஒரு எளிதான முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இந்த விஷன் போர்டு அப்படின்றது ஒரு பெருசாக ஒரு போர்டு மாதிரி வாங்கி அதுக்கு பிக்சர்லாம் ஒட்டி அதை ஃபெவிகால் வச்சு ஒட்டி அது நிறைய ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக நிறைய. ஆனால் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னா உங்களுடைய விஷன் போர்டை நீங்கள் டிஜிட்டலாகவே உங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோவே க்ரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம சராசரியாக 90% ஆஃப் ஆர் டைம் நம்ம ஃபோனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபோன்லேயே அப்பப்போ நம்ம இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு பார்க்கும்போது நடுவில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு கொஞ்சம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்னுடைய லைஃப்பில் இவ்வளோ சிம்பிளாக ஒரு விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்க போகிறேன். இது நான் ஃபோனில் தான் பண்ணுறேன். ஸோ ஃபோனில் நான் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நீங்கள் அது ஃபோனில் பண்ண ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோன்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ப்ரொசீஜர் படி உங்களுக்கு வேண்டிய பிக்சர்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி அது ஒரு செவத்துலேயோ ஒரு போர்டுலேயோ இல்லை உங்கள் கதவுக்கு பின்னாடியோ நீங்கள் அடிக்கடி எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. இதோட மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்க இல்லை ஒட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடக்க போகுது. அதன் மூலிமா நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை நடந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ சட்டுன்னு நான் என்னுடைய ஃபோன் ஷேர் பண்ணி நான் எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னா கேன்வா அப்படின்னு ஒரு ஃப்ரீ டூல். நீங்கள் எந்த ஒரு ஆப் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் நார்மலாக நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே போகணும், என்னென்ன பிளேசஸ்ஸு, எவ்வளோ சம்பாதிக்கணும், அது தகுந்த மாதிரி சில கோட்ஸு, மோட்டிவேட்டிங்காக சில கோட்ஸ், சில அஃபர்மேஷன் கோட்ஸ், அந்த மாதிரி சில இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாரிஸ் போகணும், நான் டோக்கியோ போகணும், நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்க ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அந்தந்த ஆர்டரில் கொஞ்சம் அசைன் பண்ணி அசெம்பிள் பண்ணி வச்சா மட்டுமே போதும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச சில அழகான கோட்ஸ், அந்த கோட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கக்கூடிய சில கோட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு சாம்பிளான ஒரு
விஷன் போர்டு தான் என்னோடது தனியாக நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை உங்களுக்காக காமிக்கிறேன். ஆனாலும் எனக்கு இதில் மோட்டிவேட்டிங்காக இருக்கக்கூடிய சில கோட்ஸ்லாம் நான் முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு கோட்ஸ் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த விஷன் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸ் வந்து தமிழ்லேயும் இருக்கலாம், இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன மொழியில் வேணுமோ எந்த மொழியில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே அதுதான்ப்பா பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வெளியில் போகணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பிக்சர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு கார்டனிங் பிடிக்கும். அந்த கார்டனிங் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக காமிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். அப்புறம் புத்தகங்கள் நிறைய படிக்க பிடிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய புக்ஸ் படிக்கணும், அது நல்லா அழகாக வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நோக்கி ஒரு புக்கு பற்றின ஒரு ஃபோட்டோ போடுறேன். அடுத்து வந்து நிறைய சந்தோஷமாக இருக்கணும், நிறைய சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபோட்டோ போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, சில பேருக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ப்ரொஃபஷ்னலாக எனக்கு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்லாம் ஆசைப்படுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நோக்கி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஆர்டரில் வேணால் நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒழுங்கான ஹெல்தியான சாப்பாடாக சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் அட்லீஸ்ட் சப்கான்ஷியஸாக நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு வேலையை தப்பி தவறி ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கூடாதா அப்படின்றதுக்காக நான் இங்கே பண்ணுறேன். ஸோ இதை எல்லா ஃபோட்டோவையும் நீங்கள் போட்டு முடித்த பிறகு நீங்கள் வந்து இதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த ஆர்டரில் நீங்கள் இதை ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தானே. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் சாம்பிள் விஷன் போர்டு கூட நான் இங்கே காமிக்கிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு இதில் என்னெல்லாம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோ. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் ஆல்ட்ரேஷன் வேணுமோ, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இதில் போட்டு முடிச்சுட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டி போதும்டா இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் கேலரியில் வந்துடும் இல்லையா, அந்த ஃபோட்டோவை வந்து என்னுடைய வால்பேப்பராக நான் மாற்றிக்க போகிறேன். ஸ்க்ரீன் சேவர் அண்ட் ஹோம் பேஜ், லாக் ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே போட்டு வச்சுக்கலாம். இது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தாங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே போட்டுக்கலாம். சப்போஸ் நான் ஃபோனில் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபோனில் போட்டுக்கலாம். இதே ஃபோட்டோவை நீங்கள் வந்து லேப்டாப்லேயும் உங்களுடைய ஹோம் பேஜில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துலையும் நீங்கள் அதை வந்து மாட்டி வச்சுக்கலாம். கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல நீங்கள் அதை வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அது தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான். ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது தானே. ஸோ என்ன மக்களே, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வாட்ஸ்அப் டிபி மாற்றும் போது எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே அளவுக்கு டைம் தான் இந்த ஒரு ஈஸியான விஷன் போர்டு உங்கள் ஃபோனில் செய்யவும் ஆகும். ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் சேவராகவோ இல்லை ஏதாவது ஒரு வால்பேப்பராகவோ இல்லை இதே ஃபோட்டோவை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் இங்கேயே ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு வாட்ஸ்அப் டிபி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடக்கூடும் போது நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கும்போது இந்த ஒரு குட்டி ஃபோட்டோவை கிரியேட் பண்ணி நம்ம அப்பப்போ பார்த்தா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாது? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2021 உங்களுக்கு அமேசிங்கான ஒரு வருஷமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And until I see you all in another new great video, take care, stay safe, bye bye and happy reading.